மக்கள் கூடி வாழும் ஒரு சுறுசுறுப்பான இராச்சியத்தில் ஒரு வினோதமான மரபு இருந்தது. அந்த இராச்சியத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் 25 வயதை அடைந்தவுடன் உண்மை எனப்படும் ஒன்றை கண்டுபிடிக்க பெரிய காட்டுக்குள் தனியாக பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. மரபின்படி காட்டிற்குள் சென்று வந்தவர்கள் தோற்றத்தில் மாறவில்லை என்றாலும் மனதிலும் இதயத்திலும் பெரிய மாற்றத்துடன் திரும்பினார்கள். சிலர் புத்திசாலியாக, சிலர் துணிச்சலுடன் திரும்பினார்கள். ஆனால் சிலர் திரும்பவே இல்லை. இப்படி திரும்பியவர்களுக்கும் உண்மை என்பதன் அர்த்தம் தெளிவாக தெரியவில்லை. இந்த மரபு தலைமுறைகளாக நிலைத்திருந்தது. இந்த கதை தனது திறமையான கொல்லன் தொழிலால் அறியப்பட்ட, பயத்தை தினசரி தோழனாக வைத்திருந்த இளைஞனின் பயணத்தை பற்றியது. அவனது 25வது பிறந்த நாள் நெருங்கிய போது அவன் காட்டுக்குள் செல்வதை தவிர்க்க தலைமறைவாக திட்டமிட்டான். ஆனால் முடியவில்லை. காட்டிற்குள் செல்லும் நாள் வந்தது. காடு என்னை முழுமையாக விழுங்கிவிடும், நான் தொலைந்து விடுவேன் என்று தனது நண்பனிடம் கவலையாக கூறினான். நண்பன், நான் உனக்கு ரொட்டி கட்டி கொடுக்கிறேன், பயப்படாமல் போ என்றான். மனமில்லாமல் அந்த இளைஞன் தனது கருவிகள், ரொட்டிகள் மற்றும் அளவில்லாத பயத்தையும் சுமந்து கொண்டு காட்டின் நுழைவின் பக்கம் சென்றான். காட்டின் வாயிலில் ஒரு வயதான முதியவர் நின்றார். அவருடைய முகத்தில் ஏராளமான சுருக்கங்கள் இருந்தன. எதற்கெல்லாம் பயப்படுகிறாய் என்று அவர் கேட்டார். எல்லாவற்றுக்கும் இளைஞன் நேர்மையாக ஒப்புக்கொண்டான். முதியவர் சிரித்தார். அது நல்லதே, அச்சமில்லாமல் செல்லுபவர்கள் முட்டாள்கள். இப்போது செல், காடு காத்திருக்காது. இளைஞன் காட்டுக்குள் நுழைந்தான். உடனே உலகம் மாறியது போல் தோன்றியது. மரங்கள் இரகசியங்களை கிசுகிசுத்தபடி அசைந்தன. அவற்றின் நிழல்கள் நடனமாடுவது போல் தோன்றின. பாதைகள் புதிர்களாக மாறின. பயத்துடன் உண்மையை தேடி நடக்கத் தொடங்கினான். வெகு தூரம் சென்ற பிறகு அவனுக்கு ஒரு அழுகுரல் கேட்டது. அந்த குரலை பின்தொடர்ந்த போது அங்கே ஒரு சிறுவன் மீது மரம் விழுந்து கிடப்பதை கண்டான். தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று சிறுவன் கதறினான். இளைஞனின் மனம் பயத்தால் சூழ்ந்து ஓடிவிடலாம் என்றது. ஆனால் ஏதோ ஒன்று அவனை தடுத்து நிறுத்தியது. அவன் மரத்தை எழுப்பும் அளவுக்கு பலமானவனாக இல்லை. அதனால் தனது கருவிகளை பயன்படுத்தி பல முயற்சிகளை செய்து சிறுவனை காப்பாற்றினான். நன்றி என்றான் சிறுவன். ஆனால் நினைவில் கொள், உதவி கேட்கும் அனைவரும் பலவீனமானவர்கள் அல்லர் என்று சிறுவன் கூறி மறைந்தான். இளைஞன் குழப்பத்துடன் இருந்தாலும் தனது துணிச்சலை நினைத்து மகிழ்ச்சியுடன் மீண்டும் உண்மையை தேடி நடக்கத் தொடங்கினான். அடுத்த நாள் தங்கத்தால் நிரம்பிய ஒரு பெட்டியை பாதுகாக்கும் வணிகரை சந்தித்தான். என் புதிருக்கு விடை சொன்னால் இந்த பெட்டி உன்னுடையது என்றார் வணிகர். அந்த புதிர் சிக்கலாக இருந்தது. நான் எப்போதும் பசியாகவே இருப்பேன், ஆனாலும் நான் உனக்கு உணவளிப்பேன். நான் யார்? இளைஞன் கடுமையாக யோசித்தான். நிமிடங்கள் கடந்தது. வணிகர் சிரித்தபடி, நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றார். அவசரத்துடன் இளைஞன் நெருப்பு என்று பதில் சொன்னான். வணிகரின் சிரிப்பு மறைந்தது. சரி, இதோ உன் பரிசு எடுத்துக்கொள். இளைஞன் ஆவலுடன் பெட்டியை திறந்தான். பெட்டிக்குள் தங்கம் சாம்பலாக மாறியிருப்பதை கண்டான். பேராசை எப்போதும் தன்னைத்தானே எரித்துவிடும், அதை நினைவில் கொள் என்று வணிகர் கூறி அவரும் மறைந்தார். இப்போது இளைஞன் காடு சாதாரண இடம் அல்ல என்பதை உணர்ந்தான். அது அவனுடைய தைரியத்தை மட்டுமின்றி அவன் குணத்தையும் சோதித்தது. மீண்டும் உண்மையை தேடி நடக்கத் தொடங்கினான். 3ஆம் நாளில் அவன் ஒரு தனித்து உயர்ந்த மரத்தை அடைந்தான். அதன் கிளைகள் தங்க பழங்களால் நிறைந்திருந்தது. அந்த மரத்தில் உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. இளைஞன் பல நாள் பயணித்த பசியுடன் இருந்ததால் அதிலிருந்து ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டான். அவன் பசி தீர்ந்தது. இன்னொரு பழம் சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று அவன் ஆசைப்பட்டு 2வது பழத்தை பறிக்க கையை நீட்டினான். உடனே தரை குலுங்கியது. மரம் வாட ஆரம்பித்தது. பதறிப்போய் அவன் கையை எடுத்தான். உடனே மரம் மீண்டும் செழித்தது. அளவுக்கு மீறி ஆசைப்படுவது அழியா செல்வத்தையும் அழித்துவிடும் என்பதை இப்போது அவன் தெளிவாக புரிந்து கொண்டான். இதனை தொடர்ந்து மீண்டும் நடக்கத் தொடங்கினான். இறுதியில் 7ஆம் நாளில் அவன் காட்டின் மைய பகுதியில் உள்ள ஒரு மிக தெளிவான ஏரியை அடைந்தான். அதன் நீரில் அவன் தன் பிரதிபலிப்பை பார்த்தான். ஆனால் அது அவனைப் போல் இருக்கவில்லை. அந்த பிரதிபலிப்பு வயதாகவும் அமைதியாகவும் எளிமையாகவும் இருந்தது. நீ உண்மையை தேடி வந்தாய், உன்னை உற்றுப்பார், நீ என்ன கண்டுபிடித்தாய் என ஒரு குரல் எதிரொலித்தது. இளைஞன், மரத்தின் கீழ் சிக்கிய சிறுவன், வணிகர், தங்கப்பழம் ஆகியவற்றை நினைத்து பார்த்து அதில் உள்ள அர்த்தங்களை தேடினான். பயம் ஒரு நல்ல ஆசிரியர், பேராசை ஒரு மாயவலை, உண்மையான பலம் மற்றவர்களுக்கு உதவுவதிலிருந்து வருகிறது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் அதற்கும் மேலாக நான் நினைப்பதை விட நான் தைரியமானவன், எல்லாவற்றிலும் சிறப்பானவன் என்ற மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடித்தேன் என்று கூறினான். அப்போ நீ உண்மையை கண்டுபிடித்து விட்டாய், நீ போகலாம் என்று குரல் மென்மையாய் கூறியது.
அந்த இளைஞன் புதிய தைரியத்துடன் தனது இராச்சியத்திற்கு திரும்பினார். கடந்த காலத்தில் அவர் ஒரு கொல்லனாக இருந்து இப்போது மக்களை தங்களது காட்டை எதிர்கொள்ள ஊக்குவிக்கும் ஒரு உன்னதமான ஆசிரியராக மாறினார். அவரது கதை தலைமுறைகளாக கூறப்பட்டது. ஆகவே நீங்க சிறப்பானவங்களா மாற விரும்பினா, உங்க மனம் கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு, முடியாது என்று சொல்ற சிறப்பான விஷயங்களை செய்ய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க.